வணக்கம். விஸ்வரூபம் எடுக்கும் விளையாட்டு அரசியல் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சடையாண்டி. டெல்லி கிரிக்கெட் சங்கத்தில் நடைபெற்ற பல்வேறு ஊழல் குறித்தும் மேலும் வயது மோசடி குறித்தும் கெஜ்ரிவால் அலுவலகத்தில் தற்சமயம் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இது குறித்து கெஜ்ரிவால், அருண்ஜேட்லி மற்றும் மோடி இவர்களுக்கிடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக கிரிக்கெட் விமர்சகர் அப்துல் ஜப்பார் நம்மிடம் வந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்சமயம் முதலாக கிரிக்கெட் சங்கம், டெல்லி கிரிக்கெட் சங்கத்தில் என்ன நடைபெற்று வருகிறது? மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், கேளிக்கை வரி செலுத்தாத குற்றச்சாட்டுகள் மற்றும் வயது மோசடி குற்றச்சாட்டுகள் என அடுக்கடுக்காக டெல்லி கிரிக்கெட் சங்கத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக முன்னெடுத்து வைக்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து நம்ம முன்ன குறிப்பிட்டது போலவே அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று டெல்லி கிரிக்கெட் சங்கத்தில் பார் செயல்பட்டது என்ற மேலும் ஒரு குற்றச்சாட்டும் டெல்லி கிரிக்கெட் சங்கத்தின் மீது வைக்கப்படுகிறது. இது மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் கிரிக்கெட் சங்கத்தின் மீது சுமத்தப்படுகிறது. கிரிக்கெட் சங்கம் அரசு கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனி ஒரு தீவாகவே இயங்குகிறது என்றும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துங்க சார்? இல்லை, பிள்ளை இல்லாத வீட்டில் தம்பி சண்டை பிரசண்டம் என்பார்கள். இங்கே கேட்பார் கேள்வி இல்லை, யார் என்ன செய்கிறார்கள் என்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு ஆள் இல்லை. டெல்லி கிரிக்கெட் சங்கம், பொதுவாக பிசிசிஐ கூட தங்களை ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு தனி நிறுவனம் என்று தான் சொல்கிறது. அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் அதை கொண்டு வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை இருந்து வருகிறது. அதற்கு அவர்கள் சொல்லும் பதில், நாங்கள் ஒரு மாநிலம் அல்ல, தனியார் அமைப்பு, ஆகவே எங்களை அது கட்டுப்படுத்தாதுங்கிறார்கள். அப்படியானால் இந்திய அணியை தேர்வு செய்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இது டெல்லி கிரிக்கெட், அதாவது அடிக்கிறவன்லாம் கொள்ளையடித்தான், அகப்பட்டு கொண்டவன் 1-2 பேருங்கிற மாதிரி கிரிக்கெட் என்றாலே பொதுவாக ஊழல் என்கிற ஒரு மனப்பான்மை இப்போ மக்கள் மத்தியிலே பரவி வருகிறது. அகப்பட்டு கொண்டது டெல்லி கிரிக்கெட் சங்கம் தான் என்று தோன்றுகிறது. 141 கோடி ரூபாய் விளையாட்டரங்கம், ஸ்டேடியம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணம் எப்படி செலவாயிற்று, என்ன செலவாயிற்று, எதற்கு கொடுத்தார்கள், எதை செய்தார்கள், செய்யவில்லை என்பதை பற்றி இன்னும் தகவல் இல்லை. அந்த கிரிக்கெட் அந்த கட்டிடம் கட்டி முடிப்பட்டதுக்கான சான்றிதழ் இன்னும் கிடைக்கவில்லை. அது எல்லாம் முறையாக இருந்தால்தான் அவர்கள் கொடுப்பார்கள். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மோடியை ஒரு ட்வீட் பண்ணுறாரு. இதுக்கு அருண்ஜேட்லி பதிலளிக்கிறாரு. இப்போ இந்த அருண்ஜேட்லி எதற்காக இந்த இரண்டு மோடிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மோதலுக்கு இடையே அருண்ஜேட்லி குறுக்கிடுவதற்கு காரணம் என்ன? பிரதமர் மோடி இந்த விஷயத்தில் அல்ல, பல விஷயங்களில் மௌனம் காக்கிறார். மௌனம் கலகநாஸ்தி என்பார்கள். ஆனால் ஒரு பிரதமர் மௌனம் காக்கலாமா என்பது கேள்விக்குறி. ஒரு பிரதமர் மௌனம் காக்கக்கூடிய நிலையில் அவருக்கு சார்பாக அருண்ஜேட்லி தலையெடுக்கிறார். ஆனால் குற்றச்சாட்டப்படுவர்களில் அருண்ஜேட்லி மிக முக்கியமானவர். அவர் தலைவராக இருக்கிற காலத்தில் தான் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. 141 கோடி ரூபாய் எங்கே போயிற்று, ஒரு ஸ்டேடியம் இருக்கிறது, எங்கே போயிற்று என்பது தெரியவில்லை. உள்ளதையும் கெடுத்தானா, உள்ளேயும் ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி சென்னையில் நல்லா இருந்த கட்டடத்தெல்லாம் இடித்து புதுசாக கட்ட போய் இதுக்கு அனுமதி இல்லாமல் கிட்ட தொங்குறாங்க. இப்படி அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேச தர்மசாலாவில் கட்டடம் கட்ட, ஸ்டேடியம் கட்ட ரூபாய் கொடுத்தார்களே, அது என்ன ஆயிற்று, கணக்கு வழக்கு வந்ததா என்பது தெரியவில்லை. ஆக எதில் எடுத்தாலும் எங்கே எடுத்தாலும் ஊழல் தான். ஒரு ஒரு 9 லட்சம் டாலர் என்ன நினைக்கிறேன், எனக்கு சரியாக இதில் 9 ஞாபகம் இருக்கிற, 9 லட்சம் 1000 தெரியவில்லை, டாலர்கள் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தார்கள், எதற்காக கொடுத்தார்கள், செக்கு கொடுத்த யார், செக்கு வாங்கினது யார் என்பதற்கு எந்த விளக்கம் இல்லை. இப்போது மெதுவாக வெளிவருகிற ஸ்னோப்பிங், டெலிஃபோனை ஒட்டு கேட்பதற்காக அந்த தொகை கொடுக்கப்பட்டதாகவும், அது அமெரிக்காவால் ஒரு இந்திய வம்சாவளியினர் மூலம் கொடுக்கப்பட்டதாகவும், அவர் டெல்லி கிரிக்கெட் சங்கத்தில் பிசிசிஐயில் உள்ள ஒருவருக்கு மிக நெருங்கிய உறவினர் என்றும் ஒரு செய்தி வெளிவருகிறது. ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாமா? அப்போது இதை கண்டுபிடிக்கலாம் என்று விசாரணை நடத்த துவங்கும்போது சேத்தன் சௌஹான் சொல்கிறார், இதில் தலையிட அரசுக்கு உரிமை இல்லை. கிரிக்கெட் சங்கத்துடைய வைஸ் பிரசிடென்ட் சேத்தன், அதாவது அவர் தான் பிரசிடென்ட் சொல்லலாம். அருண்ஜேட்லியை அங்கே போய் எல்லாம் தலையிட்டு இருக்க முடியாது. இப்போ அவர் முந்தி இருந்தார், இப்போ அப்படி இல்லை, அவர் நிதியமைச்சராக இருக்கிறார். பிரதமருக்காக வேண்டி பதில் சொல்ல வேண்டிய இடத்துலையும் அவர் இருக்கிறார். அதனால் அவர் சேத்தன் சௌஹான் தான் பதில் சொல்கிறார். நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. நான் என் இஷ்டத்துக்கு நடப்பேன், ஒருத்தனை கொலை செய்வேன், அரசாங்கம் கண்டுகொள்ள முடியாது, கொள்ளையடிப்பேன் அரசாங்கம். இல்லை, சில விஷயத்தில் அரசு கண்டுகொள்ளத்தான் வேண்டும். கண் முன்னாலே, அதாவது
தனக்கு டெஸ்ட் போட்டியை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படும் என்று ஒரு டெட்லைன், ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்ட போது ஓடோடி சென்று எவ்வளவு செய்கிறாயே? 5 கோடி ரூபாய் செலுத்த வேண்டிய ரூபாய் செலுத்துகிறார், 64 லட்சம் ரூபாய் குத்தகை பணம் செலுத்துகிறார், இன்னும் 1 கோடி பாக்கி இருக்கிறது தந்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார். சரி, 27,000 பேர் சராசரியாக அந்த மேட்சை கண்டுகளித்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஒரு நாள் 30 வந்திருக்கலாம், ஒரு நாள் 25 வந்திருக்கலாம். அப்போ அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? அப்போ கேள்விகள் எழத்தான் செய்யும். காரணம் அது மாத்திரம் இல்லை, இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு. கிரிக்கெட் சங்க பொருளாளர் 3 இடத்துல ஆஃபீஸ் வச்சுருக்கிறார். பாம்பே இருக்க வேண்டிய பாம்பேயில், அது போக டெல்லியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கார், ஒரு ஹோட்டலில். மாத வாடகை 3.5 லட்சம் ரூபாய். டெல்லியில் உள்ள ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் 2 அறைகளை எடுத்து அது ரெனோவேஷன் புனருத்தாரணம் செய்திருக்கிறார். அதுக்கு 70 லட்ச ரூபா செலவாம். யார் அப்பமிட்டு பணம்? எதுக்காக? 7 லட்சத்தில் ஹோட்டலில் ரூம் என்ன மோசமாக இருக்கும், நீ வேறு அதை திருத்திரி எதுக்கு? அது யாருடைய பணம்? கேட்பார் கேள்வியில்லை. ஆக இது அடிக்கிற பெரிய கொள்ளியில் அகப்பட்டு கொண்டவனா தான் இருக்கிறான். கண்டிப்பா சார். இப்போ நம்ம இந்த விவகாரம் தற்பொழுது மிக பூதாகரமாக வெடித்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்களுக்கு முன்பாகவே டெல்லி கிரிக்கெட் சங்கத்திலிருந்து அதிரடி ஆட்டக்காரர் வீரேந்திர சேவாக் விலகி சென்றார். அப்பொழுதே இந்த டெல்லி கிரிக்கெட் சங்கத்தின் மீது பலரும் ஊழல் நடைபெற்றதா, வயது மோசடி நடைபெற்றதா என்று அப்பொழுதே எல்லாருமே அந்த கிரிக்கெட் சங்கத்தின் மேல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முக்கிய முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆசாத் அருண் ஜேட்லிக்கு ஒரு ட்வீட் பண்றாரு, மெயில் அனுப்புறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, 16 முதல் 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கான கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் 23 முதல் 24 வயது வரை உள்ளவர்களை அணியில் சேர்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்து கீர்த்தி ஆசாத் ஒரு ட்வீட் பண்றாரு. அப்பொழுதே நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்திருக்கலாமே. இவ்வளவு நாள் அடுத்தடுத்து செல்வதற்கு காரணம் பிசிசிஐ தனித்தீவாக இருப்பதனால் என்று பார்க்கப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? இந்த பிறந்த நாள் என்பது ஒரு இந்த இந்தியா முழுக்க நிலம் ஒரு கொடி மோசடி. அதாவது பொதுவாக எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை தான் ஆதாரமாக கொடுக்குறார்கள். ஆனால் இந்த எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் என்ட்ரு பண்ணக்கூடிய அந்த வயது இருக்கு இல்லையா, அது ஜாதகத்தை நம்புகிறார்கள். அப்போ ஜாதகத்தை நமக்கு கணித்தெடுப்பதற்கு அதிகம் செலவாகாது. அசல் பிறந்த நாளும் பிறந்த தேதிட்டு தான் யாராவது ஒரு ஜாதகம் எழுதி தர தயாராக இருக்கிறார். அப்போ ஒருத்தர் ஜோக் சொல்லுவார், ஒருத்தர் இப்படி ஒரு போலியான ஜாதகம் தயாரிச்சுக்கிட்டு போனார். அங்கே இருந்த ஒரு ஆஃபீஸர் ஒரு ஜாதகம் தெரிஞ்சவர். அவர் சொன்னார், இந்த ஜாதகப்படி இவன் என்றைக்கோ செத்துருக்கணுமே, என்ன உயிரோடு இருக்கான்னு சொல்கிறியேங்கிறாரு. அப்போது அந்த ஜாதகத்தை நம்பி தான் வயதுகளை நிர்ணயிக்கிறார்கள். அப்போது ஒரு 25 வயசு பையனுக்கு 18 வயசு தான் ஆச்சுன்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை தயாரிக்கிறதுல கஷ்டம் இல்லை. வட இந்தியாவில் காசு கொடுத்தா நடக்கும். அப்படி வந்தவர்கள் தான். எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு தான் வயதுக்கு ஆதாரம் என்று சொன்னால், அந்த எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் போட வேண்டிய வயதையே வேறு மெட்டீரியல் வேறு மூலம் தான் அதை செய்கிறாங்க. அப்போ விளையாட்டாக பார்க்காமல் அரசியலாகவும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்போ கிரிக்கெட் கொண்டு வந்திருக்கிறது. மட்டுமில்லாமல் பிசிசிஐ கொண்டு வந்திருக்குதுன்னு சொல்லணும். இப்போ நமது இந்திய அரசிற்கு, இந்திய மக்களுக்கு நிதியமைச்சராக இருக்கிறவரே 2000 ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை டெல்லி கிரிக்கெட் சங்க தலைவராக செயல்பட்டு கொண்டு கேளிக்கை வரி எதுவுமே செலுத்தவில்லை என்று 24 கோடி ரூபாய் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக டெல்லியில் நமது செய்தியாளர் சிவப்பிரியன் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். மேலும் சமூக வலைதளங்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ட்வீட் ரிலேட்டடாகவும் பேசுவதற்காக சமூக வலைதள செய்தியாளர் மிருனாலினி நம்மளுடன் இணைந்திருக்கிறார். இனி அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சிவப்பிரியன். தற்பொழுது டெல்லி அரசியலில் என்ன சூழ்நிலை நிலவுகிறது? அதாவது டெல்லி கிரிக்கெட் சங்கத்தில் ஏற்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் இந்திய மன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலும் காரசாரமாக ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில், டெல்லி அரசியல் வட்டாரங்களில் என்ன சூழ்நிலை நிலவி வருகிறது? அதாவது சடையாண்டி, நீங்கள் கூறியது போல கடந்த 2 நாட்களாக இந்த அருண் ஜேட்லி விவகாரம் ஒரு பூதாகரமாக செயல்பட்டு வருகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை காலை ஒரு ட்வீட் செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால், என்னுடைய அலுவலகமான 3வது தளத்தில் சிபிஐ சோதனை நடைபெற்று வருகிறது என்று. ஆனால் சிபிஐ அதை மறுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் முதன்மை செயலாளர் ராஜேந்திர குமார் அவர்களின் அலுவலகத்தில் தான் நடைபெற்றது அந்த சோதனை என்று கூறியிருந்தார்கள். நேற்று காலை இன்னொரு ட்வீட் செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அருண் ஜேட்லி சம்பந்தப்பட்ட, அதாவது டில்லி மாவட்ட கிரிக்கெட் வாரியம் சம்பந்தப்பட்ட ஒரு கோப்பை எடுத்து செல்லவே சிபிஐ
சோதனை என்ற போர்வையில் வந்து அந்த கோப்பையை எடுத்து சென்று விட்டார்கள் என்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைத்தார். அது மட்டுமல்லாமல் அருண்ஜேட்லி டில்லி மாவட்ட கிரிக்கெட் கழகத்தின் தலைவராக 13 ஆண்டு காலம் இருந்தபோது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் கிரிக்கெட் வாரியத்தில் ஊழல் நடைபெற்றதாகவும் அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். இதையடுத்து ஏற்கனவே எப்படி பாராளுமன்றத்தை முடக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்த விஷயமானது ஒரு ரெடிமேட் சொல்யூஷனா வந்ததுனால காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் இணைந்து நேற்று பாராளுமன்றத்தை முடக்கினார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஒருபடி மேலே சென்று அருண்ஜேட்லி இந்த டெல்லி மாவட்ட கிரிக்கெட் வாரியத்தில் நடைபெற்ற ஊழல் தொடர்பான விசாரணை நடைபெற்று முடியும் வரை அருண்ஜேட்லி மத்திய நிதியமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. ஏற்கனவே டில்லி மாவட்ட கிரிக்கெட் கழகத்தின் சார்பில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூறியது போல சடையாண்டி, முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாரதிய ஜனதாவின் எம்பியுமான திரு கீர்த்தி ஆசாத் தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் முன்னணியாக இருக்கிறார். அவர்தான் எப்பொழுதுமே கிரிக்கெட் சுத்தப்படுத்த வேண்டும், கிரிக்கெட்டுக்கும் அரசியலுக்கும் இருக்கும் அந்த நெக்சஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தொடர்பை துண்டிக்கப்பட வேண்டும், அரசியல்வாதிகள் கிரிக்கெட்டில் வர வேண்டிய அவசியமே இல்லை என்று பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். பிசிசி அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியமும் தகவல் தெரிந்து கொள்ளும் அந்த தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற போன்ற பல கோரிக்கைகளை வைத்துள்ளவர் கீர்த்தி ஆசாத். அவர்தான் ஒரே கட்சியில் அருண்ஜேட்லி இருக்கும் கட்சியிலே இவர் இருந்தாலும் அருண்ஜேட்லி மீது பரபரப்பான புகாரையும் ஏற்கனவே சூசகமாக வைத்தவர் கீர்த்தி ஆசாத் தான். அதனால் இந்த ஊழல் புகார் தொடர்பாக டெல்லி அரசியலில் ஒரு பூதாகரமான விஷயம், ஒரு பூதாகரமாக இது உருவெடுத்திருக்கிறது.